புஷ்பவதி பெண்ணுமா பூத்திருக்கான் நிறைந்திருக்கான் புஷ்பவதி பெண்ணுமா அவள் பூத்திருக்கான் நிறைந்திருக்கான் தாயான பத்ரகாளி அவள் புஷ்பவதி பெண்ணுமா ஒரு அள்ளி மலர் பூத்ததை அரங்கிலியால் பூத்திரும்பு பூத்ததை மரக்கிளையும் பூத்திருக்கரும்பு பூத்ததை சேலையா பூத்திருக்க என் தாயான பத்திரகாளி அம்மாளை நாளும் ஒரு மேனியும் நாலு ஒரு வேலையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார். ஒரு தாயும் தகப்பனும் எப்படி தற்காத்து தன் பிள்ளைகளை வளர்த்து வருவார்களோ அதுபோல எந்த விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் 8 பேர்களையுமே மிக சிறப்பாகவே வளர்த்து வருகிறார். அப்படியாகவே வளர்த்து வரும் போது சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து பிள்ளைகளையே தற்காத்து வளர்த்து வருகிறார்கள். அப்படி அட்டகாளியர்களை வளர்த்து வரும் போது அம்மாளுக்கு 16 வயதாகி பக்குவதை பெண்ணானாள். பூத்து நிறைந்தால் புஷ்பவதியாகி இருக்கிறாள். கள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிளையால் பூத்திருக்க முல்லை மலர் பூத்ததை போலவே மொய்குழலால் பூத்திருக்க ரோஜா பூ பூத்ததை போல் ராஜாத்தி பூத்திருந்தார். அப்படி காளியர்கள் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகி இருக்கும் போது அப்பந்தான் என் தாயான பத்திரகாளி அம்மா பார்த்தார். என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா இப்படி வயதுக்கு வந்து வாலிபமாக இருக்கும் போது அப்ப ஒரு நாளை பார்க்க காளியம்மா நினைக்கா எப்படி நம்ம இது நாள் இதுவரைக்கும் சின்ன பொண்ணா இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம வளர்ந்து வாலிபமாகி வந்துட்டோம். அம்மாவும் அப்பாவும் நம்ம அருகாமையில இருந்தா தானே நமக்கு அன்பு உண்டு, பண்பு உண்டு, பாசம் உண்டு, அருமை உண்டு, பெருமை உண்டு. அதனால நம்ம தாயும் தகப்பனும் யார் என்று இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளணும். அதனாலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே வந்து ஐயா சந்தன மகாமுனிவரே, இதுவரைக்கும் நாங்க சின்ன பிள்ளையா இருந்து எங்களை வளர்த்து வந்தீங்க. ஆமா கொஞ்சம் ஒரு நிதானத்துல வைக்க தெரியல. ஹலோ குறைங்க குறைங்க, சரி இருக்கட்டும் 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 கேள்வி படிக்க அது மொத்தத்தில் இதுவரைக்கும் நாங்க சின்னஞ்சிறு பிள்ளைகளாக இருந்து வந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க வயசுக்கு வந்து வாலிபமாகி கன்னி பெண்ணாகவே இருக்கிறோம்.
கன்னிப்பெண்ணாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எங்க அம்மா அப்பா யாரு தாய் தகப்பன் யார் என்று இதுவரைக்கும் எங்களுக்கு உண்மை தெரியவில்லை. அதனால எங்க அம்மா அப்பா யாரு எங்க அம்மா அப்பா யாரென்று எங்களுக்கு தெரிய வேண்டும். எங்கள் தாய் தகப்பன் யாரென்றும் எங்களுக்கு தெரிய வேண்டும். அதற்கான விவரத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது அப்பந்தான் சந்தன மகாமுனிவர் பார்த்தார். என்ன செய்கிறார்? அம்மா தாயே பத்ரகாளி, உன் தாய் தகப்பன் அம்மா அப்பா யாரென்று எனக்கு தெரியாது. உங்களை வளர்க்க வேண்டும் என்று ஒப்படைத்தது உங்க அண்ணன் கோபால கண்ணன் தான். உங்களை வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர வாழ்க்கை வளர்ப்பத்தை எங்க கிட்ட சொல்லல. எதுவுமே சொல்லல. அதனால உங்க அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேண்டுமானால் சரி கூட்டு போங்க தாத்தாவை. உங்க அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரியணுமானால் ஆண்டவனாகிய சிவபெருமான எண்ணி நீங்க அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே காளியர்கள் ஆட்டுமென்று சம்மதித்து எப்படி யாகத்தை வளர்க்க வருகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? நல்ல குளிய வெட்டி அறையிலே மணல் கோவித்து ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, வேப்பங்குச்சி, வன்னிக்குச்சி, அரசங்குச்சி, புரசங்குச்சி இப்படி 21 வகையான குச்சிகளை கொண்டு வந்து யாக குழியிலே போட்டு அதிலே நாங்கு என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் ஊத்தி அம்மா அக்கினியை வைத்தா. அக்கினியாக ஆடி கைலாசமே முழங்கும் அளவுக்கு அக்கினி யாகமாகப்பட்டது வளர்ந்து கொண்டிருக்க அக்கினி வளர்க்கும் போது பூர்ணாவதி ஒண்ணு உண்டு. அதாவது தேங்காய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியை சிவப்பு துணியிலே சுத்தி கடைசியாக போடுவார்கள். அப்ப யாகம் வந்து பூர்த்தியாச்சுன்னா அர்த்தம். நேற்று மந்திரங்களை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஐயா. அது குடும்பங்களா ஐயாவுக்கு. அப்பேற்பட்ட பூமானவர்கள் யாகத்தில் 3 யாகம். நல்ல யாகம் 1, அதாவது அதர்ம யாகம் 1, உலகத்துக்காக செய்யக்கூடிய யாகம் 1, தீய யாகத்துக்கு வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பம்பட்டை இப்படி கசப்பான பொருள்களை போட்ட அது தீய சக்தியான ஒரு யாகம். எல்லாத்துக்கும் நன்மையாக வளர்க்கக்கூடியது அட்டகாளி 8 பேர்கள் வளர்க்கின்றார்கள். அது நன்மையான யாகம், அது உத்தமம். அதே மாதிரி யாகத்தை வளர்க்கும் போது அப்படி சிவனுக்காகவே அம்மா அக்கினி யாகத்தை வளர்த்து வரும்போது சரி யாகத்தின் வெக்கையை தாங்க முடியாமல் அந்த இறைவனாகிய சிவபெருமான் ஆதி கையிலே ஆண்டவனால இருக்க முடியல. அங்க துழுதாரு இங்க துழுதாரு. ஏ பார்வதி, உன்னையால வந்தவனே எப்ப பார்த்தாலும் நீங்க என்னையே சொல்லுங்க. நான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணியும் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சை நீ கேட்டியா? இன்னைக்கு என்னை நினைத்து இறைவனை
என்னை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறாள் அம்மா. என்னால அக்கினி யாகத்தை தாங்க முடியுமாடி? ஏற்கனவே எனக்கு வெக்கனா சுத்தமா பிடிக்காது. அக்கினி யாகத்தை ஆண்டவனால தாங்க முடியல. இவ எப்போ அக்கினி யாகத்தை அணைக்கலன்னா நான் இறைவன் மாண்டு மடிந்து விடுவேன் போல இருக்கேன் அப்படின்னு அழுது புலம்ப. அப்பந்தான் பார்வதி சொன்னா, ஆண்டவா பரம்பொருளே, அதனால அம்மா பார்வதி, ஆண்டவனால அக்கினி வைக்க என்னால தாங்க முடியல. ஈசா இறைவா, என்னால வந்த இந்த வெக்கைய நானே போய் அணைச்சிட்டு வரேன். பார்வதி, உன் தங்கச்சி உன் பேச்ச கேட்பான்னு நினைக்கியா? உன் தங்கச்சி உன் பேச்ச கேட்க மாட்டா. அப்படியெல்லாம் சொல்லாதங்க. என் தங்கச்சி நான் சொன்ன உடனே என்னதுனாலும் கேப்பா. உன் தங்கச்சி தங்க குச்சின்னு நீ தான் நினைக்க. ஆனா அவ உன் பேச்ச கேட்க மாட்டா. ஏன் கேட்க மாட்டான்னா, அவ உன்னை விட ரொம்ப ஆங்கார கோவக்காரி. அதனால யாகத்தை அணைக்க மாட்டா. நீ போகாதேன்னார். நான் கண்டிப்பா போவேன், அக்கினி யாகத்தை அணைத்து தான் வருவேன். நீங்க இப்படி ஆலாட்டு படும்போது நான் பார்க்க முடியுமா? அப்ப என் வார்த்தையை மீறி நீ போனா யாகத்தை அணைக்காம நீ கைலாசத்துக்கே திரும்பி வரக்கூடாது. சரி ஐயா. ஆத்துவண்டே சம்மதித்து ஆதிவரா சக்தி அவள், ஆதிசரா சக்தி அவள், சந்தனமங்கலையிலே யாகத்துக்கு முன்னால் அம்மா அம்மா காளி அம்மா அருமையக்கா வார்த்தை கேளு. யாகத்தை அணைத்திடம்மா, யாகத்தை அணைத்திடம்மா, அக்கினி அணைத்திடம்மா, அக்கினி அணைத்திடம்மா. எம்மா யாகத்தை அணைக்கலன்னா ஈஸ்வரனும் ஆண்டு போ, அக்கினி அணைக்கலன்னா ஆண்டவனும் ஆண்டு போ, கேள்வி அணைக்கலன்னா கேள்வி அணைக்கலன்னா விமலனுமே ஆண்டு போ. விமலனுமே ஆண்டு போ. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னய்யா? பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்ன? வரி பணம் கொடுத்த பக்தர்கள் சரி தேங்காய் பழம் பிரசாதத்தை வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரி பணம் கொடுத்த பொதுமக்கள் தேங்காய் பழம் பிரசாதம் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏ தாத்தா, முதல்ல நீ வரி கொடுத்தியா? நான் கொடுப்பேன்ல. நீ எப்போ கொடுத்த? நான் ஊர்ல போய் அவங்க ஐயா நம்பருக்கு நான் போட்டு விடுவேன். கோயில் கூட முடிஞ்ச பிறகு வரி கொடுக்க போற? அவன் நம்பரை வாங்கிட்டு போவேன். அங்க போய் நான் ரூபாய் பெரட்டி அம்மாளுக்கு கொடுப்பேன். இல்லைன்னா அடுத்த வருஷம் வரும்போது கொடுப்பேன். நீ ஊர்ல போய் வரியை கொடுத்தேன்னு வை, உனக்கு தேங்காய் பழம் கிடைக்காது. அது எப்படி சுருள் தருவாங்க? ரூபா கொடுக்கும் போது பரவாயில்ல, எல்லாத்துக்குமே சுருள் தருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் கொடுக்காம இருக்கியோ? ஆமா, அதோட 2 இளநீர் தருவாங்க. பரவாயில்ல. அப்ப அட்டகாளியர்கள் 8 பேர் இடத்திலேயும் என் நாயான பார்வதி பத்திரகாளி அம்மாளை அழைத்து, எம்மா தங்கையே பத்திரகாளி அம்மா, நீ அக்கினி யாகத்தை அணைச்சு போடுடி. நீ யாகத்தை அணைக்கலன்னா ஆண்டவை மாண்டு போவார். அக்கினி அணைக்கலன்னா யாரனார் மாண்டு போவார். நீ வேள்வி அணைக்கலன்னா விமலன் சிவன் மாண்டு போவாரடி. ஆண்டவனும் மாண்டு போனார், ஆண்டவனும் மாண்டு போனார், ஆதிசக்தி இருக்க மாட்டு, பகவானும் ஆண்டு போனார், பகவானும் ஆண்டு போனார், பார்வதி நான் இருக்க மாட்டேன், பகவானும் ஆண்டு போனார். ஏ கடவுளும் ஆண்டு போனார், கண்ணந்தங்க இருக்க மாட்டேன், பார்வதியும் தன்ன ஆண்டவை பகவான். ஏ அம்மா, ஏ பத்திரகாளி, நீ அக்கினி யாகத்தை அணைக்கலனா ஆண்டவை மாண்டு போவாரடி. நீ யாகத்தை அணைக்கலனா ஈஸ்வரன் மாண்டு போவார். அப்படியே ஆண்டவை மாண்டு போன ஆதி
சக்தி நான் இருக்க மாட்டேன். அக்காளுக்கு மதிப்புண்டா? என் பகவான் ஆண்டு போனா நான் பார்வதி இருக்க மாட்டேன் அம்மா. அதனால நீ யாகத்தை அணைத்து போடுனார். அக்கா பார்வதி அத்தா ஆண்டவனை இப்பமே வர சொல்லு, நான் இப்பமே யாகத்தை அணைக்கேன். அப்படியா? சரி. சிவன் வந்தா தான் யாகத்தை அணைக்க முடியும், இல்லைன்னா அணைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி. இல்ல பார்வதி அக்கா, ஒன்னு இங்க யார் வர சொன்னது? அக்காளுக்கு அத்தானால வேதனையை தாங்க முடியலடி. அதனால நான் தான் யாகத்தை அணைச்சு போடணும்னு இங்க வந்துகிட்டு இருக்கேன். உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்தேன். அதனால நீ இப்பவே யாகத்தை அணைச்சு போடுனார். அணைச்சு போடுன்னு சொன்ன உடனே தம்பி என்ன டவுசர் போட்டவன ஐயா, நீ மட்டும் இப்ப அங்க சேர வைங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். அக்கினி யாகத்தை அணைக்கி போடலைன்னா என் ஆண்டவே மாண்டு போவாரடி அப்படின்னு சொன்ன உடனே அப்பந்தான் பத்ரகாளி அம்மா சொன்னா, நான் வளர்த்த யாகத்தை என்னால் அணைக்க முடியாது. உன் ஆண்டவனை காப்பாற்றக்கூடிய தத்துவம் அன்பு உனக்கு இருந்தால் நீயே போய் அக்கினி யாகத்தில் இறங்கு போ அப்படின்னு சொன்ன உடனே பார்வதா தேவியாகப்பட்டவா பார்வதி அக்கான்னு கூட பார்க்காம நம்மளை இந்த வார்த்தை சொல்லிட்டாளே. தாயே பத்திரகாளி அம்மா, ஆண்டவே மாண்டு போனாரையானா உன் அக்காளாகப்பட்ட நான் பார்வதா தேவி மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அம்மா. என் ஆண்டவனை நான் இழக்க அம்பிகையே உனக்கு சம்மதமா? சொல்லுதாயி. என் பகவானை நான் இழக்க பத்திரகாளியே உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் கொண்டவனை நான் இழக்க என் கோவாலன் தங்கையே உனக்கு சம்மதமா? சொல்லுங்க. என் அரணாரை நான் இழக்க ஆதி சக்தியே உனக்கு சம்மதமா தாயே? அப்படி என்று அவள் இனி நாமல் யாகத்திலே இறங்காமலே இருக்க கூடாது என்று அந்த விமலன் தேவி கையில் எடுத்து அவள் 3 முறையை சுத்தி வந்தாள். முகன்னு மகவானை மனதில் அவன் 4 வேளையை சுத்தி வந்து அந்த நாதனை தான் மனதில் அவள் 5 வேளையை சுத்தி வந்து ஆதி பார்வதியா அவ அக்கினியாகத்தில சுத்தி வந்து அவள் அக்கினியாகத்தில இறங்கும் போது அப்பந்தாயான பத்ரகாளி பார்வதி வேப்பிலையும் கப்பரையும் கையில எடுத்துக்கொண்டு 3 முறை சுத்தினா முக்கண்ணனை நினைத்தாள். 5 வேளை சுத்தி அம்மா ஆண்டவனை நினைத்த அக்கினி யாகத்தில இறங்க அவ அக்கினி யாகத்தில இறங்கிய உடனே பார்த்தா என் தாயான பத்திரகாளி அம்மா நம்ம அக்காவை கோவத்துல தானே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம். ரோசக்கார் இப்படி உடனே போய் அக்கினியில இறங்கிட்டாளே. சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமலே சக்தி இல்லை. கண்டிப்பாக சக்திக்கு உயிர் கொடுக்க சிவபெருமான் வந்தே திருவார். அதனால பார்வதிக்கு உயிர் கொடுக்க வரும்போது நம்மளால இறங்கினான் நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார். நம்மளை சேர்ந்து இந்த அக்கினியில இறங்கிட்டோம்னா ஆண்டவே நமக்கு மறுபடியும் உயிரை கொடுப்பார். அப்படி என்று சொல்லி அந்த காளியர்கள் 8 பேர்களும் அவ பார்வதிக்கு பின்னாலே எம்மா பின்னாலே அவ பத்திரகாளி அம்மா எங்க மாரியம்மா இறங்குவாளா அவ
ஒருத்தி ஒருத்திக்கு பின்னால ஒருத்தி இப்படியே 8 பேர்களுமே யாகத்தில இறங்கினார். அவ யாகத்தில இறங்கின உடனே அக்கினி யாகத்திலே வளர்ந்து அம்மா கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருக்கா. அப்ப கருகி உருகி பத்திரகாளி அம்மா கைப்பிடி சாம்பலாக இருக்கும் போது யாகத்தின் வெக்கை குறைந்து விட்டது. ஆனா கைலாசத்தில் இருந்து போன பார்வதி திரும்பி வர காணவில்லையே அப்படின்னு சிவபெருமான் தன் ஞானத்தினால் பார்க்க 8 பேரோடு பார்வதியும் அக்கினி யாகத்திலே கருகி இருப்பதை கண்டு மறுபடியும் இவளுக்கு நாமல் உயிர் கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்தார். தீர்த்தமும் திருவிரம்பும் கையிலே எடுத்து என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுக்கு மறுபடியும் நாமல் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சந்தனமாம் சோலைக்கு வந்தார். அவர் சந்தனமாம் சோலையிலே வந்து அவர் தீர்த்தம் வந்து தெளிப்பாராய் ஐயா தெளிப்பாராய் அம்மாளுக்கு திரும்பி ரொம்ப திருவிரம்பா தட்டும் போது அவன் தேவியர்கள் 8 பேரும் அவன் தூங்கி நல்லா முளைத்ததை தூங்கி முளைத்ததை அவன் சுந்தரமா அம்மா செவந்த ஏழு பாவம் தர முடியும். அவ எரிந்த முகமா செவந்த அவ 7 பாவம் தர முடியும். வீர பல்ல விரி சடையுமா அம்மா நிக்கா என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுக்கு வீரப்பல்லும் விரிசடையும் விரித்தாடும் தனமுடையும் கோரவாயும் கோரப்பல்லும் ஏ தம்பி தாத்தா உன் டவுசரை கேட்காருடா. இல்ல நனைஞ்சிருக்கு கேட்டேன். ஆமா ஆமா அப்ப ஆண்டவே தீர்த்தம் கொண்டு தெளித்து திருவிரம்பாலை தட்டிய உடனே அம்மா எரிந்த முகமும் சிவந்த கண்ணும் 7 பாகம் தல முடியும். அவளை பார்த்ததுக்கு 1000 கண்ணும் பத்தாது. அப்பேற்பட்ட அங்கார ஒங்கார ரூபங்களாக இருக்க இவ 8 பேர்களுக்கு பின்னாலே பார்வதி 9வது பெண்ணாகவே எழுந்தரித்து வந்தார். அப்ப சிவபெருமான் பார்வதிக்கு ஒரு பெயரை கொடுத்தார். ஒரு சின்ன கருத்து என்ன, அதாவது பார்வதியானவள் அடையாளம் தெரியும்னா ஒண்ணு போல கருகி விட்டார்கள். அந்த தாயானவள் சூலாயத்தை கையில பிடிச்சிட்டு வர. அப்ப நான் பார்த்தா இவதான் பார்வதி. சரி, அப்ப ஆண்டவன் இவளுக்கு நாமல் மறு பெயரை கொடுக்க வேண்டும் என்று 8 பேருக்கு பின்னாலே நீ 9வதாக எழுந்தரித்து வந்ததனால அந்த 9 நவக்கிரகத்தின் சாட்சியாக இன்றைய நாள் முதலாக நவக்கிரக நாயகி என்று உன் பெயர். பார்வதிக்கு கிரக நாயகி இல்ல, நவக்கிரக நாயகி. எனக்கு நாக்கு பிறலாது. அப்படியா? நான் கிரக நாயகின்னு சொன்னேன். அப்ப நவக்கிரக நாயகி என்று ஆண்டவன் பார்வதிக்கு பெயரை கொடுக்க அப்ப இவ 8 பேருக்கு ஆண்டவே மறு உயிரை கொடுத்தார். அப்ப இவளுக்கு ஆண்டவே மறு பெயர் கொடுக்கணும் இல்லையா? என்று இறைவன் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? தாய பத்தினியாக பிறந்த அம்மாடி பிறந்ததாலே பத்திரகாளி ஓம்பையாளி பிறந்ததாலே அம்மாடி மாறி மாறி பிறந்த
பிறந்ததாலே தாய சந்தன மாறி அம்மா உன் பெயரு நீ அக்கினியில் பிறந்ததாலே அக்கினி காளி அம்மா உன் பெயரு நீ தீயதில பாய்ந்ததாலே தீபாச்சி அம்மா உன் பெயரு அம்மா நீ வடக்கு முகமா எழுந்ததாலே அம்மா நீ எழுந்ததாலே வடக்கு தீ அம்மா உன் பெயரு எழுந்ததாலே அம்மா நீ வடக்கு முகமா எழுந்ததாலே தாய வடக்கு தீ அம்மா உன் பெயரு காளியர்கள் 8 பேருக்கு கருகி உருகி பிறந்ததாலே தாய பிறந்ததாலே உனக்கு கருமாரி அம்மா உன் பெயரு பிறந்ததாலே அப்படி பெயர் நாமம் கொடுத்த போது என் தாயான பத்திரகாளியே பத்தினியாக பிறந்ததினாலே ஒய் பத்திரகாளி அம்மா ஆமா அக்கினியிலே பிறந்ததனால அக்கினி காளி அம்மா ஆமையா தீயிலே பாய்ந்ததனால உனக்கு தீப்பாச்சி அம்மா ஆமா சடையாடு பிறந்ததனால சடமாரி உன் பெயர் உன் பேரு சந்தனமான் ஜோலையிலே பிறந்ததனால சந்தனமாரி உன் பெயர் ஆமா நீ வடக்கு முகமாய் எழுந்ததனாலே வடக்குத்தி அம்மா வடக்கு வா செல்வி என்று ஆமா ஆண்டவன் 8 பேர்களுக்குமே மறு உயிரையும் கொடுத்து மறு பெயரையும் கொடுத்தார் சந்திரமா ஜோலையிலே இந்த அதாவது இந்த தீயிலே கருகி தீயிலே வந்ததுனால இன்னைக்கும் பாருங்க அம்பாள் வந்து அக்கினி சட்டி எடுத்தா கை சுடாதான் அதே மாதிரி பூக்குழி போட்டு பூக்குழியில இறங்கினான்னு சொன்னேன் காலெல்லாம் சுடாது ஐஸ்ல கால் வச்ச மாதிரி இருக்குமா அன்னைக்கு அக்கினி முழுக போயிட்டா தாத்தா அப்போ ஓ மேலதான் நேத்து கூட அம்மா கூப்பிட்டது வந்தால அவ வேற அவ தாய் எங்க ஊர் தாய் இப்ப அக்கினியில இறங்க சொல்ல போறோம்னு அவ வேறன்ட்டாரு அப்படியா நேத்துதான் அம்மா பத்திரகாளி அம்மா கோயில்ல உடனே ஆயு போயின்னு அம்மா வந்தா ஆமா நேத்து வந்தா இப்போ அக்கினியாக அம்மாளுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குமா ஆமா தாய் அதான் நீ போய் இறங்குன்னு சொல்ல வரலான்னு பார்த்தேன் சரி நான் இறங்குவேன் கொஞ்சம் விரதம் காணாது என்னது விரதம் காணாது வந்தானா அவ ஒரு அவளும் ஒரு அம்மா தான் அவ வந்து அடங்காப்படாடி ஆமா எங்க ஊர் குல தெய்வம் ஆமா என்னையும் அக்கினில அங்க வளர்த்து ஊர்ல இருந்து மேல தாளத்தோட அடிச்சு கொண்டு வருவாங்க ஆமா இறங்குறதுக்கு ஆமா தீக்குழி அப்படியே வந்த உடனே பூக்குழி இறங்கன்னு சொன்ன உடனே பூவத்தான் விரிச்சு போட்டிருப்பாங்கட்டு நானும் ஆதாரணையோட வந்தேன் பாக்கேன் புளிய வரவ போட்டு அனலா கிடக்கு அக்கினி யாகத்துல என்னது போட்டிருப்பாங்க பார்த்தேன் தக்க 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 தக்கன்னு மின்னுது ஆமா எப்பா நம்ம உள்ள போனோம் வெந்துருவோம் சொல்லி கள்ளசாமி ஆடுதோம் ஆமா முடிஞ்சு போவோம் ஆமா கொஞ்சம் கையை விடுங்கண்ணே கையை விடுங்க விட்டதுதான் தோஜம் விட்ட காடு விடாத காடு போயிட்டு என் பாட்டுக்கு ஓடியே அப்படியே அக்கினியை சுத்தி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்குள்ள யாரு இறங்க ஏன்னா அம்மா அவ்வளவு பக்தியா இருக்கவோ மேல அதேதான் அத மாதிரி காளியர்கள் 8 பேரும் அக்கினி யாகத்துல இருந்து 8 பேருக்கு உயிர் கொடுத்து பேரை கொடுக்க அப்ப பத்ரகாளி அம்மா சொன்னா இந்த சிவனை நினைத்து நம்ம யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தோம் ஆனால் அக்கினியை வளர்த்தோம் என்றும் வாராமல் ஆண்டவன் நமக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து மறுபடியும் பெயரையெல்லாம் கொடுத்து விட்டார் உயிர் கொடுத்து பெயர் கொடுத்த உடையவனே நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது அப்படியே நாமல் மறக்காம இருக்கணுமானா இறைவனிடத்திலே நாமல் வேண்டிய வரங்களை வாங்கி ஆண்டவனை நினைத்து நம்ம அன்னைக்கும் அன்றாடம் சிவபெருமானை நாம வணங்கி வர வேண்டும் அப்படி என்று காளியர்கள் 8 பேர்களும்
சாரல் டிவி மற்றும் சாரல் டிவி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உயிர் கொடுத்து பெயர் கொடுத்தவங்களை நாங்க உயிர் உள்ள வரைக்கும் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். அப்படியே உங்களை மறக்காமல் இருக்கணுமானா சரி, நான் என்னென்ன வரம் கேட்கிறேனோ அத்தனை வரங்களையும் நீங்க எனக்கு தர வேண்டும். உனக்கு அப்படி என்ன வரம் வேணுமோ கேடு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு இறைவன் கேட்ட உடனே சரி, காளியர்கள் எப்பேற்பட்ட வரம் கேட்கிறா தெரியுமா? ஆண்டவனே பகவானே, பகவானே, ஆண்டவனே பகவானே, உங்களை மறக்காம இருப்பதற்கு 103 லிங்கம் வேணும். அந்த 103 லிங்கத்திற்கு பூவெடுத்து பூஜை செய்ய பூங்கா வேணும், தோட்டம் வேணும், ஆடி வர ஆலமரம், வீச்சிருக்க வேப்ப மரம், கோட்டை போடு வரங்கள் வேணும். இத்தனையும் தந்திரானா நீங்க தந்திரானா என்னாலும் மறக்க மாட்டோம், உங்களை என்னாலும் மறக்க மாட்டோம். என்னாலும் மறக்க மாட்டோம். ஆண்டவன் குளித்தவல்ல நீராட ஒரு தெப்ப கோலம் ஒண்ணு வேணும். நாங்க பூவெடுத்து பூஜை செய்ய ஒரு பூங்காவன தோட்டம் வேணும். ஆண்டவா பரம்பொருளே, உயிர் உள்ளவரைக்கு உங்களை நான் ஒரு நாளும் மறக்காம இருக்கணுமானா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மறக்காம இருக்கணுமானா என்னையா செய்யணும்? 35 வருஷத்துக்கு முன்னாடி சரி, என் குழந்தைகளுக்கு அரைக்கிற அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். சரி, என் குழந்தைய இன்னும் என்ன மறக்க மாட்டான். அதானே கேட்டேன். அந்த 1/2 கிலோ அல்வாவை தின்னுட்டு அவன் அப்பவே ஏப்பம் போட்டிருப்பா. ரோட்ல பார்த்தான்னா அப்படியா அதான் எப்படி இருக்கீங்க அப்படின்பா. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்பா. சரி, உனக்கு அல்வா மல்லிகைப்பூ வேணுமா அப்படின்பா. அப்படியா, நீ கொடுத்த அல்வா போதும். இப்போ நீங்க வேண்டாம், அதெல்லாம் காலம் மாறி போச்சு. சரி, அல்வாவும் மல்லிகைப்பூவும் எங்க அக்காளுக்கு கொண்டு வாங்கி கொடுங்க. சரிதானே அப்படின்பா. அப்போ ஒருவரை ஒருவர் மறக்காம இருக்கணுமானா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் அவங்க கிட்ட இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப உள்ள உலகத்துல நம்ம மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சா ஒரு நாள் நினைக்கிறாங்க, பிறகு மறந்து போயிருந்தாங்க. 1000 நல்லதை செய்து விட்டு ஏதாவது ஒரு கெட்டதை செஞ்சாலும் அந்த கெட்டதையே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு இப்படி பேசிட்டானே, அன்னைக்கு இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு நல்லதை விட்டு விட்டு கெட்டதை மட்டுமே நம்ம மனதிலே வைத்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்ம நல்லதுக்கு காலமே இல்லை. அதனால ஒருத்தர் நம்மளை மறக்காம இருக்கணும் வையே, அன்பா இருந்தாலும் நல்ல ஆம்பா இருந்தாலும் பெருசா வைக்கணும். மறக்காத. ஏ தாத்தா, ஆப்புனா இந்த ஆப்பு இல்ல, அந்த ஆப்பு வேற. அது வேற, அது வேற. பிறகு அது நிறையில வச்சிருக்கு. ஆமா. சரி, ஆகையினாலே இவ 8 பேரு இறைவனை மறக்காம இருக்க வேண்டும் என்று 103 லிங்கமும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் ஆடி வர என்ன மறக்காம இருக்கன்னு வச்சுக்கோயே. தாத்தா செய்தி வச்சுக்கோனா கொண்டா இந்த துருப்பிடிச்ச செயினை வச்சுக்கிட்டு நான் அவரை மறக்காம இருக்கணுமா? இத முக்கிய 3 மாசம் இருக்குவாங்க. சரி 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 இத முக்கிய 3 மாசம் இருக்கும். இந்த செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு கழுத்தை அரிக்கன்னு தினமும் சொரிஞ்சுக்கிட்டு அலைதாரு. 24 கேரட் ஏங்கி 3 மாசம் ஆச்சு. கடையில கொடுத்தா 1 கேரட் கூட தரமாட்டாங்க. யார் சொன்னா? நீ
நீ சொசைட்டில கொண்டு வச்சு பாரு, இல்ல பேங்கல் கொண்டு வச்சு பாரு, எங்க போய் இருக்குன்னு பாப்போம். சொசைட்டி பேங்க் போறோம்னா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க நம்மள. 6 மாசம் பண்ண செயல்ல தான் இருக்கணும். சரி, அதனால என்னய்யா சிவனை வளர்க்காம இருப்பதற்கு 103 லிங்கமும் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டமும் ஆடிவர ஆலமரம் வீசிருக்க வேப்ப மரம் சரி குளித்து நீராட ஒரு தெப்பங்குளம் இத்தனையும் தந்தா உங்களை என்னாலும் மறக்க மாட்டோம். ஆனா இன்னும் ஒண்ணு, எங்களுக்கு ஆடவர்கள் வாடையே பிடிக்காது. அப்படியா? ஆண்கள் வாடையே சுத்தமா பிடிக்காது. சரி, அதனால யாரும் இல்லாம நாங்க கோட்டை கட்டி குலவிருப்பதற்காக எங்களுக்கு பெரிய கோட்டை போடக்கூடிய மரங்கள் எங்களுக்கு வேணும். மரங்கள்லாம் தாரது சரி, ஆனா பத்திரகாளி அட்டகாளி 8 பேர்களே அத்தான் பகவான் இருக்கமில்ல, அப்பப்ப வந்துட்டு போவேன். உமக்கு என்ன அங்க வேலை? பீசு போச்சுன்னு வையே, பீசு போடணும்ல. பீசு கீசு போச்சா வரதுக்கா? நீயே 8 பீசு போன பல்பு மாதிரி இருக்க. சரி, நீ வந்தா நீ பீசு போட போற? இல்ல, யாருக்கும் சொல்லி பார்த்தாரு. அவா தாத்தா ஏன் இவ்வளவு அழகா இருக்கான்னு பாக்கா. அப்போ அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் அப்போ அட்டகாளியர்கள் 8 பேர்களையும் ஆண்டவனாகிய சிவபெருமான் இத்தையும் கடத்திரிகளையான என்னாலும் உங்களை மறக்க மாட்டோம்னு சொன்ன உடனே அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் சொன்னார், அம்மா பத்திரகாளி அம்மா, நீ வரம் கேட்டதிலே தப்பு இல்லை. நீ ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதனால அழகா இருக்குன்னு பாக்க ஆசையிலே அதிக வரங்களை கேட்டதுனால உங்களுக்கு ஆயுள் காலம் ரொம்ப குறைவு. என்ன எவ்வளவு நாள் ஆயுள் காலம் குறைவா? அப்ப நான் எத்தனை வருஷத்துக்கு நாங்க உயிரோட வாழ முடியும்? அம்மா, நீ 1 வரம் கேட்டா நான் உடனே கொடுத்திருப்பேன். சரி, 2 வரம் கேட்டாலும் ஈசன் உனக்கு நான் இப்பமே கொடுத்திருப்பேன். நீ 5 6 வரம் கேட்டதுனால ஆயுள் காலங்கள் உனக்கு குறைவு. 50 வருடம் வரைக்கும் அம்மா உனக்கு எந்த சேதமும் இல்லை. அதுக்கு பிறகு நீ அரசாட்சி செய்யலாம். ஆனால் உனக்கு ஆணவம் அகம்பாதம் வராமல் இருந்தா தான் உனக்கு எந்த சேதமும் இருக்காது. ஆணவம் அகம்பாதம் வருமையானா நீ ஆணவத்தால் அழிந்து போவாயம்மா. உனக்கு வரம் வேணுமா வேண்டாமான்னார். ஆண்டவா, நாங்க நல்லா வாழ்ந்தா 4 நாள் வந்தாலும் போதும், இன்னாருக்கும் காணுமான பேர் வாங்கிட்டு போனோம், நீங்க வரத்தை தாங்க. ஆண்டவன் அப்படியே உங்களுக்கு தந்தேன் என்று வரங்களை கொடுக்க காளியர்கள் 8 பேரும் வரங்களை வாங்கி ஆண்கள் வராத இடத்திலே முப்புறத்திலே சென்று முப்புறத்திலே நாமல் கோட்டை கட்டி கொலுவிருக்க வேணும் என்று அம்மா முப்புறத்துக்கு வந்தார். கோட்டை போடணுமானா சிவன் கொடுத்த வரத்தாலே அவள் எப்பேர் சிவன் கொடுத்த வரத்தாலே நாமல் கோட்டைகளை போடணுமானா இந்த சிறப்பான வேளையில் அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பாடும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அவர்கள் முரப்ப நாட்டை சேர்ந்த யோகேஷ் அவர்களும் வரமகுரு அவர்களும் நந்தகுரு அவர்களும் குரு பிரியா அவர்களும் சிவகுரு அவர்களும் குரு பிரபா அவர்களும் குரு வரதா அவர்களும் குரு சூர்யா அவர்கள் சார்பாக குருவையே முன்னாக வைத்து குடும்பத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட முரப்ப நாட்டு குடும்பத்தினர் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து வார வேணும் என்று அன்னார் அவர்கள் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பாண்டூப்பை சேர்ந்த BS மணி அவர்களும் வெள்ளிக்குளத்தை சேர்ந்த BS மணி அவர்களும் கிளாக்குளம் சார்பாக சக்தி எஸ் நடராஜன் அவர்களும் பூலத்தை சேர்ந்த
சேர்ந்த மாரியப்பன் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் மும்பையிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய சயான் கோலிவாடாவை சேர்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பவுண்டர் மெம்பர் சார்பாக மாரவர்மன் தெய்வக்குமார் நாடார் அவர்களும் தமிழ்நாடு நாடார் சங்க மாராட்டிய மாநிலத்திலே பணி செய்து வரக்கூடிய தலைவர் மாரவர்மன் தெய்வக்குமார் நாடார் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். மத்தியான வேளையில் அவர்களுக்கு முன்பதாக நேற்றைய தினத்திலேயும் இன்றைய தினத்திலேயும் பணத்தை பணம் என்று பாராமல் நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமா பிரித்தீஸ்வரன் நாடார் அவர்கள் ஐயாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு பணத்தை எண்ணி கொடுக்காமல் 6 பேர்களுக்குமே அள்ளி கொடுத்தார்கள். நாமளுக்கு நேரத்தும் கொடுத்தாவோ பிறகு 4000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல பேர்கள் எங்களுக்கு பரிசளித்தார்கள். பணம் கொடுத்தவர்கள் பாதி பேர் பெயரை சொல்லவில்லை. அப்பேற்பட்ட பெருந்தன்மை குணம் கிடைத்த அனைவர்களும் அள்ளி பணம் கொடுத்த செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகள் எல்லாம் இந்த பத்ரகாளி அருளால் அவர்கள் எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளால் மலை முருகன் அருளால் அவர் 1 10 100 கோடி வயர வேணும் கையிலை போல எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும் செய்யும் தோளில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு பத்திரகாளி அருளால் பத்திரகாளி அம்மா அருளால் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் பத்திரகாளி அம்மா அருளால் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் விருத்தியாகி பட்டி பிறகை பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் என்றைக்கும் பத்திரகாளி அம்மன் அருளாலே பல்லாண்டு வாழ வேணும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்குகின்ற போது என் காளியர்கள் 8 பேர்களும் முப்புறத்திலே வந்திறங்கி நாமல் கோட்டை போடணுமானா எப்பேறுபட்ட கோட்டை போட்டா தெரியுமா? மண்ணாலே கோட்டை போட்டா மலவையிலா கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்டா கரிமருந்து காகாதென்று ஈரத்தாலே கோட்டை போட்டா எனக்கு வீடோ என்று சொல்லி இருப்பாலே கோட்டை போட்டா கோட்டை போட்டா
கரையும் என்று கல்லால் கோட்டை போட்டால் கரிமருந்துக்கு ஆகாது, ஈயத்தாலே கோட்டை போட்டால் இழகி போகும் அப்படின்னு அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல அண்ணாவுக்கு 10 செங்கல் கொடுத்தாங்களாம். அண்ணாவுக்கு 10 செங்கலை வாங்கி அம்மா அழகாக கல்கோட்டை போட்டு அவ கோட்டைய பார்த்தா 7.5 கோபுரங்கள், எதிரே ஒரு மண்டபங்கள், சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, 10 அடுக்கும் மாளிகையும் அவளுக்கு பந்தடி மேடைகளும், கோட்டை போட்டு 4 வைத்தார், கொக்கத்தலை செய்து வைத்தார். கோட்டையிலே கொடியும் கட்டி, கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறாள் அம்பிகை பத்திரகாளி அம்மா. அவள் அம்பிகையால் கோட்டையை பார்த்தா எங்கு பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கிறது. இப்படியே கோட்டை கட்டி அம்மா கொலைவிருந்து வருகின்ற போது இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமக்கு பரிசளிக்க வேண்டும் என்று தாராவியிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய அண்ணாச்சி ஹோட்டல் வைத்து நடத்தி வரக்கூடியவர் சார்பாக கிருஷ்ணன் அவர்களும், முத்துக்குட்டி அவர்களும், ஜெயராமன் அவர்களும், இளையார் குலத்தை சேர்ந்த இவர் அனைவர்களுமாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தானாவை சேர்ந்த சுபாஷ் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய வி முத்துசாமி நாடார் அவர்கள் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்து செல்வச்சீமான் அல்ல அவர் எப்படி வாழணும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளாலே, ஈசன் பகவானோட அருளாலே, அருளாலே கையிலை போல திரும்பி சென்ற இடமெல்லாம் சிறப்பு வச்சு கட்டி பெருகி பாலாக பொங்கி பத்திரகாளி அம்மன் அருளாலே வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அவர்களுக்கு அடுத்தபடியாக அண்ணா ஹோட்டல் வைத்து நடத்தி வரக்கூடிய சயன்கோலி சரி சரி அண்ணா ஹால் டோசா வைத்து நடத்தி வரக்கூடிய சயன்கோலிவாடாவை சேர்ந்த அன்புராஜ் நாடார் அவர்களும், அற்புதம் அரியாள் அவர்களும், அபிநயா அவர்களும், அபர்ணா அவர்களும், அனிருத் அவர்களும், ஐயாத்துறை அவர்களும், பெரும்புத்தூரை சேர்ந்த அனைவர்களின் சார்பாக அன்னார் அவர்கள் நாமளுக்கு மறுபடியும் 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சி மாட்டுகள் எல்லாம் பத்திரகாளி அருளாலே பல்லாண்டு வாழ வேணும் என்று இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு என்றென்றைக்கும் ஏக கைலை போலவே வாழ வேணும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. காளியர்கள் 8 பேர்களும் என்னையா மித்ரா சரி 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 சரியா. அவர்களுக்கு அடுத்தபடியாக அரியநாயகி உரத்தை சேர்ந்த சிவருத்ரா அவர்களின் அன்பு கரத்தாலே குட்டி சார்பாக உமா அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். புரட்டாசி மாசம் போனோம். அப்படி நாமளுக்கு சிவருத்ரா அவர்களும் உமா அவர்கள் அன்பு கரத்தாலே குட்டீஸ் அவர்கள் நாமளுக்கு 501 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவருடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் அங்கே வாழ வேண்டும்
பெருகி கலைமகளுடைய அருளாலே கருப்பசாமி கிருபையாலே என்றைக்கும் கல்யாண வாசலாகவே காண வேணும் என்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அம்பிகை 8 பேருமை இப்படி முப்புறத்திலே வந்து கோட்டை கட்டிய காளியர்கள் 8 பேர்களும் கொலவிருந்து வருகிறார்கள். அப்படி 8 பேர்களும் கோட்டை கட்டிய கொலவிருந்து வருகின்ற போது அவள் கோட்டையில கொடியும் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தி பட்டும் கட்டி அரசாண்டு வாரா அம்பிகை அபத்ரகாளி ஆண்டு வரும் நாளையில ஆண்டு வரும் நாளையில அங்க என்ன என்ன நடக்குதா ஆண்டு வரும் நாளையில அங்கே என்ன என்ன நடக்குதா அப்ப நடந்து வரும் நாளையில என்ன என்ன நடக்குதானா என் தாயான பத்ரகாளி அம்மா வந்து கோட்டையிலே கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அம்மா மாளிகை வாசலுக்கு முன்னால ஒரு பெரிய போர்டு அடிச்சு போட்டிருக்கா. ஆடவர்கள் இல்லாமல் அட்டகாளியர்கள் 8 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து அடக்கி ஒடுக்கி ஆண்டு வரக்கூடிய அம்மா பத்திரகாளி அம்மா கோட்டை. இந்த கோட்டை பத்திரகாளி கோட்டை அவங்க அப்பேற்பட்ட அம்மாவுடைய கோட்டைக்குள்ள தச்சர் அடித்த தலைவாசலை கடந்து கொல்லர் அடித்த கூடாரத்தையும் தாண்டி ஆணாக பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி என்னாகும் கோட்டைக்கு உள்ள வந்தா தலையை அறுத்து அம்மா கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவா. ஆமா ஆம்பளையே உள்ள வந்தா கோட்டை வாசல்ல அறுத்து தொங்க விட்டுருவோம்னு சொல்லுவாள. அப்ப யாரும் கோட்டை பக்கத்துல போவாங்களையா? கிட்ட குடத்துக்காரு தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. பிறகு அதனால என் தாயான பத்திரகாளி அம்மாளுடைய கோட்டையிலே இப்படியாகவே 8 பேர்களுமே கொலவிருந்து வருகின்ற போது என் தாயாகப்பட்ட மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா முப்பிடாடி அட்டகாளி 8 பேர்களும் சிவனார் நாமளுக்கு வரத்தை கொடுத்தார். சிவன் கொடுத்த வரத்தால நம்ம கோட்டையை போட்டோம். அந்த ஆண்டவனை நம்ம காலமெல்லாம் கையெடுத்து வணங்க வேண்டாமா அப்படின்னு சிவனாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து நாம பூவெடுத்து பூஜை செய்ய வேணும் என்று அவள் அம்மாளுடைய கோட்டையாகப்பட்டது இன்னும் எப்பேறுபட்ட அழகா இருக்கு தெரியுமா? எப்படி ஐயா? ஒரு நல்ல வடித்தேளம்மா பொய்யார மேடை இரண்டாம் நல்ல வடித்தேளம்மா இரண்டாடு மேடை மூணாம் நல்ல வடித்தேளம்மா பாடித்தரமா
படித்தளம் படித்தளமா பந்தடிக்கும் மேடையில மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் பத்தடுக்கு மாளிகையும் அம்மாளுக்கு பந்தடி மேடைகளும் ஆணை கட்டும் தாவடிகளும் அசைந்திருக்கும் சரி சரி எல்லா கோயிலையுமே பூவால மாலை தான் போடுவாங்க. நீங்க பூவாலே நினைச்சிட்டீங்களே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று நாமளுக்கு கல்லிப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான் ஏர்வாடி செம்பூரை சேர்ந்த என் பாலசேகர் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் நாமளுக்கு 1001 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக செம்பூரை சேர்ந்த மலைராஜன் ஆடாருடைய அன்பு கரத்தாலே அண்ணாதவர்களும் அருள்வன் மனைவியுமாக இணைந்து அவர்களும் நாமளுக்கு மலர் மாலையை கொண்டு வந்த மாணிக்க மாலையாக அணிவித்து அவர்களும் நாமளுக்கு 1001 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். மந்தாரை பிச்சி இருவாச்சி செண்பகம் ஆடாமல்லி வடர்மல்லி சூடார்மல்லி மல்லிகை முல்லை கனகம் வீர கட்டிகந்தி சேவல் பூ செவந்தி பூ குஷ்பு அதெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாது. அப்படி நாமளுக்கு ஆலயத்தின் சார்பாக மலர்களை கொண்டு வந்து நாமளுக்கு அறிவித்து நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு ஆதரித்து உள்ளார்கள். இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அனைவர்களும் பத்திரகாளியம்மன் திருவாலயமும் அந்த சிவன் அருளால எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர் மலை முருகனோட அருளால கருப்ப சாமியோட திருவையால என்று கல்யாண வாசலாக வாழ வேண்டும் அவர் பட்டியது நல்ல பெருக வேண்டும் என்றும் பாலாக பெருக வேண்டும் அவர் இந்த நல்ல வயது போக இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ நாமளுக்கு பரிசளித்து ஆதரித்த செல்வ சீமான்கள் அனைவர்களும் எல்லோரும் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல ஆண்டு வாழ்க வாழ்க வென்று வரமணைத்தார் ஆதி சிவபெருமான். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.